வணக்கம், மாலை வணக்கம். கும்பகோணத்திலிருந்து அன்பர் ஒருவர் கிரியா யோகம் என்றால் என்ன, கிரியா யோகம் குண்டலினி யோகம் இரண்டுமே ஒன்றா, விளக்க உரை தேவைன்னு கேட்டிருக்காரு. கிரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரி அப்படின்னா கர்மதாது அப்படின்னு பேரு. யா அப்படின்னா சோல், ஆத்மா. கர்மதாது அப்படின்னா கர்மத்தை செய்தல். எதன் கர்மத்தை செய்தல்? ஆத்மாவின் கர்மத்தை செய்தல். கிரியயோகம் என்பது ஆத்மாவின் கர்மத்தை செய்தல். ஆத்மாங்கிறது என்ன? இந்த கிரியாங்கிறது ஆக்ஷன் ஆஃப் த சோல், ஆத்மாவின் பணி, ஆத்மாவின் செயல் அப்படின்னு சொல்றோம். ஆத்மானா என்ன? ஆத்மாங்கிறது உங்க சுவாசத்துல கண்டுபிடிக்கிறது. ஆத்மாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்க சுவாசம் தான் பிராணசக்தி, பிராணசக்தி தான் ஆத்மா. ஸோ இந்த ஆத்மாவினுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவின் செயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசித்தல். சுவாசிக்கிறது, போறது வர்றது, போறது வர்றது, காத்து உள்ள போறது வர்றது, காத்து உள்ள போறது வர்றது. ஸோ ஆத்மாவின் செயல் எதனால் விவரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசத்தினால் விவரிக்கப்படுகிறது. இந்த கிரிய யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆக்ஷன் ஆஃப் த சோல் இஸ் பிரத். ஆக்ஷன் ஆஃப் த சோல் இஸ் பிரத். கிரிய யோகா, யோகா அப்படிங்கிறதுக்கு யுஜ், யூனியன் ஆஃப் சோல் அண்ட் ஸ்பிரிட். கடவுளும் ஆத்மாவும் இணைப்பதுதான் யோகம். கடவுளையும் ஆத்மாவையும் இணைப்பதுதான் யோகம். உடலை வைத்துக்கொண்டு கடவுளையும் ஆத்மாவையும் இணைக்கும் ஒரு வித்தை யோகம். கிரியா என்பது நீங்கள் சுவாசிக்கும் காற்றின் மூலியமாக கடவுளையும் ஆத்மாவையும் இணைக்கும் ஒரு விதானம், ஒரு பயிற்சி. இதை நாம கிரிய யோகா அப்படின்னு சொல்றோம். யூனியன் ஆஃப் பிரத் அண்ட் சோல் இன் எவரி இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். அதாவது யூனியன் ஆஃப் எவரி பிரத், யூனியன் ஆஃப் பிரத் அண்ட் சோல், யூனியன் ஆஃப் பிரத் அண்ட் சோல். பிரத்துங்கிறது காத்து, சுவாசிப்பு. சோலுங்கிறது அந்த சுவாசம் உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லு, அதுதான் ஆத்மா இருக்கிற இடம். அந்த செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த கிரிய யோகா. இந்த கிரிய யோகா சுவாசித்தல், மூளை மற்றும் உங்களுடைய முதுகு தண்டுவடம், இதை மூணுத்தையும் வச்சுக்கிட்டு இயக்கிற ஒரு இயக்கம் தான் இந்த கிரிய யோகம். இந்த சுவாசம் அப்படிங்கிறது இது ஒரு மீடியேட்டர். எதுக்கு மீடியேட்டரு? உங்க ஆத்மாவுக்கும் மனசுக்கும் ஒரு மீடியேட்டர் இந்த சுவாசம். மனதையும் ஆத்மாவையும் இணைக்கக்கூடிய ஒரு வஸ்து இந்த சுவாசம். நீங்க சுவாசிக்கிறதுனால தான் உங்க மனசு ஆத்மா ரெண்டும் ஒருங்கிணையுது. இந்த மூளை தான் உங்களுடைய பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்கள் மற்றும் மனதுக்கு ஒரு மீடியேட்டர் மூளை. ஸோ மூளை எதுக்கு கனெக்ட் ஆகிருக்கிறது? மூளையில் என்ன இருக்கு? மனசு இருக்கு. மனசு எதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு? சித்தாவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. சித்தா எங்கே இருக்கு? சப்கான்ஷியஸ் பிரெயினில் இருக்கு. சப்கான்ஷியஸ் பிரெயின் எங்கே இருக்கு? வலது பாக மூளையில் இருக்கு. சித்தான்னா என்ன? மனசுல ஒன்று சித்தா. சித்தாங்கிறது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், பாவ புண்ணிய கர்மங்கள் சாஃப்ட்வேராக கொண்டு போய் உள்ள வச்சு போட்டிருக்கான், அதுதான் சித்தா. இந்த சித்தா 5 விதமான செயல்களை செய்யுது, 5 மனதுகளை வைத்துக்கொண்டு. இந்த 5 மனது 5 விதமான செயல்களை செய்யும் பொழுது 25 வகையான குவாலிட்டி நமக்கு தெரியுது. மனுஷனுடைய நேச்சர் புரிய வருது. இந்த ஆக்ஷன், அதாவது இந்த 5 மனது என்ன 25 குவாலிட்டியை வெளிக்கொண்டு வருது. இதை விருத்தி அப்படின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில். இந்த விருத்தி அப்படிங்கிறோம். இந்த விருத்தியை எது உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தா. விருத்திங்கிறது என்ன? பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கர்ம வினைகளின் ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பு வேணுங்கிறப்ப நினைச்சப்ப அது பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும், வெளியில வந்துகிட்டே இருக்கும்.
அதுதான் விருத்தி அப்படிங்கிறோம். யோசனைகள், தாட்ஸ், அதுதான் விருத்தி. இப்ப ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் இந்த சித்தாவை அடக்கணும். சித்தாவை அடக்கணும். இந்த சித்தா வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் மனசையும் ஆத்மாவையும் இணைத்து கடவுளோட இணைக்க முடியாது. மனசும் ஆத்மா ரெண்டும் ஒருங்கிணைந்து கடவுளோட சேர்றது தான் கிரியை யோகா. மனசும் ஆத்மாவும் ரெண்டும் இணையறதுக்கு மனசு செப்பரேட்டாக வேலை பண்ணிட்டு இருக்கு, ஆத்மா செப்பரேட்டாக இருக்கு. இது ரெண்டுத்தையும் இணைக்கணும். இணைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற மனசை அடக்கணும். இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற மனசை அடக்கிறது, வேலை பண்ணாமல் இருக்கிற மாதிரி பண்ணுறது தான் இந்த கிரியை யோகா. இது எதை வச்சுக்கிட்டு பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பிராணசக்தியை வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம். பிராணசக்தி எங்கெங்கே போகுது? பிராணசக்தி உங்கள் மூக்கு வழியாக போய் 7 சக்கரம்னு சொல்கிறோம். சகஸ்ராரம், ஆக்னேயம், விசுத்தி, அனகதம், மணிப்புரம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இந்த 7 சக்கரங்களும் பரிமளமாக இயக்கப்படுது நீங்கள் சுவாசிக்கிறப்ப. சக்கரமும் சுவாசிக்குது, நீங்கள் மூக்கு வழியாக நீங்களும் சுவாசிக்கிறீங்க. எல்லா கிரியையும் ஒட்டுக்கா சேர்ந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு என்ன சொல்கிறோம், அதில் தான் இந்த சக்கராலாம் இணைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் சுவாசிக்கிற காற்று, சக்கரா சுவாசிக்கிற காற்று எல்லாமே ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போய் மூலாதார சக்கரத்தில் கீழே படுத்திருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், காம்பவுண்ட் கான்ஷியஸ்னஸ், நினைவு, காம்பவுண்ட் நினைவு, அது கீழே குண்டலினி பாம்பு மாதிரி படுத்திருக்கு. எங்கே? மூலாதார சக்கரத்திற்கும் ஆசன துவாரத்திற்கும் மத்தியில் பெரினியம் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த காக்கெக்ஸ் அப்படின்னு ஒரு காக்கெக்ஸ், இந்த என்ன சொல்கிறது, இந்த முதுகெலும்பினுடைய கடைசி டிப்பு, அந்த காக்கெக்ஸ், அங்கே ஒரு சுரப்பி இருக்குது. அந்த பெரினியம் பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு சுரப்பி இருக்குது. அதில் தான் இது படுத்துட்டு இருக்கு சுற்றிக்கிட்டு. இது 2 இருக்கு. ஒன்று, சுவாசத்தை உபயோகித்து சித்தாவிலிருந்து வரும் விருத்தி சிந்தனைகளை வராமல் நிறுத்துவது. சிந்தனைகள் எப்போ நிறுத்தப்படுகிறது? அப்போ சமாதி நிலை உங்களுக்கு கிடைக்குது. இந்த சமாதி நிலை கிடைக்கிறப்ப தான் உங்களுடைய ஆத்மா அந்த வெளியில் இருக்கிற அந்த கடவுளோட போய் இணையுது. இது ஒரு கிரியை யோகா. இன்னொரு கிரியை யோகா குண்டலினி கிரியை யோகா. இந்த குண்டலினி கீழே என்ன படுத்திருக்கு? இதுதான் இந்த மேலே இருக்கிற இந்த நினைவு இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ்ஸு, அதனுடைய தொகுப்பு கீழே பாம்பு மாதிரி சுற்றிட்டு உட்காந்துருக்கு. அதை எழுப்பி சக்கரா ஒவ்வொரு சக்கர வழியாக மேலே ஏற்றி சகஸ்ரார சக்கரத்திலிருந்து மேலே கொண்டு போய் கடவுளோட அந்த கான்சியஸ்னஸை இழைக்கிறது தான் குண்டலினி கிரியயோகா. ஸோ குண்டலினி கிரியயோகாவும் பண்ணலாம், சாதாரண கிரியயோகா பண்ணி சமாதி நிலை அடைந்து உங்களுடைய அந்த ஆத்மாவை கடவுளோட இணைக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.